இப்போ உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா உங்க தொகுதி எம்எல்ஏவை நேர்ல சந்திச்சு மனு எல்லாம் கொடுக்குற அளவுக்கு அவரு இல்லைங்க. அவர் ஆள் யாருன்றது தெரியாது இப்போதைக்கு எங்களுக்கு பார்த்தா. எம்எல்ஏ யாருன்னா என்ன எஸ்ஆர் ராஜா தானே உங்களுக்கு. அவர் வந்து இப்போ இப்போனா அந்த எலெக்ஷன்ல வரும்போது தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் பண்ணால் நகை கடையில் தான் போய் நிற்கணும் நம்ம அவர் எதிர்க்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. கேட்கல, அதெல்லாம் கேட்கல. கண்டிப்பா இருக்காரு. அந்த இடத்துல இருக்கிறாரு, அவரோட பேர் இருக்கிறாங்க. அந்த தொகுதி வந்து தாம்பரம் தொகுதி கொஞ்சம் நல்லா வச்சிருக்கிறாங்க. பட் வந்து தாம்பரம் காய்கறி மார்க்கெட்டு சுத்துப்பட்ட நகராட்சியில் கொஞ்சம் சுத்தமாக க்ளீனாக வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு குறை இது இல்லை. எஸ்ஆர் ராஜா எம்எல்ஏ அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஒரு 15 வருஷமா உள்ள இருக்காங்க. 2011 எங்கள் ஆட்சி, அதாவது தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதுனால மிகப்பெரிய எங்கள் அடி விழுந்தது. தமிழ்நாடு பூரா விழுந்தவங்களாம் தெரியும். அதனால இந்த வாட்டி வந்து அது மாற்றம் வரும். 2011 எப்படி நடந்ததோ அதே 2026 திமுக வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும். கிட்டத்தட்ட ஒரு 235 தொகுதியும் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு.